வெறும் ப்ளூடூத் ஆன் பண்றது மூலமா கூட உங்களோட போனை டிவைஸை ஹேக் பண்ண முடியுமா? ஏன்னா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். அது மட்டும் இல்ல, பப்ளிக் வைஃபைல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வைஃபை அப்படின்னா அது மூலமா ஏற்படுற சில இன்சிடென்ட் என்ன மாதிரியான ஹேக்கிங்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற டீடைலையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். தி பீப்பிள் டெஸ்க் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இது சைபர் டைம். நான் உங்க விஜய் வைரமுத்து. ஆரம்பிக்கலாமா? ப்ளூடூத் மூலமா எப்படி ஹேக் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வைஃபை மூலமா எப்படி ஹேக் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா வைஃபை, பப்ளிக் வைஃபை பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த பப்ளிக் வைஃபையை நீங்க பார்க்க முடியும். அந்த வைஃபைல நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நார்மலா யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏங்கிற பர்சன் ஒரு பப்ளிக் வைஃபைல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ரயில்வே ஸ்டேஷன்ல. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல பிங்கிற பர்சனும் யூஸ் பண்றாரு. ஓகேவா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு பேருக்குமே ஹேக்கிங் தெரியல அப்படின்னா அது நார்மலா போயிடும். பட் இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு ஹேக்கிங் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படிங்கிற பர்சனுக்கு ஹேக்கிங் தெரியுது அப்படின்னு வச்சுக்குவோமே. இந்த ஏ யூஸ் பண்ற எல்லா டேட்டாவையும் இந்த பி அப்படிங்கிற பர்சன் பார்க்க முடியும். அதுக்கு அவர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க கனெக்ட் ஆயிருக்க அதே வைஃபைல அவரும் கனெக்ட் ஆனாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் போதும், உங்களோட டேட்டா, உங்களோட அக்சஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுக்க முடியும். நீங்க பேங்கிங் டிரான்சாக்ஷன் எதுவும் நீங்க அதில் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எந்த பேங்க்ல நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில கூட மொத்தமா தூக்க முடியும். ஒரு வெப்சைட் போறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை அப்படியே அங்க லைவா மானிட்டர் பண்ண முடியும். ஒரு இமேஜஸ் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் என்ன இமேஜ் அப்படிங்கிற டேட்டா கூட அப்படியே அந்த இமேஜஸை எடுக்க முடியும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு டேட்டா வந்துட்டு வாரி கொடுத்துட்டு இருக்கானுங்க எல்லா நெட்வொர்க் ஆபரேட்டரும். ஸோ அப்படி இருக்கும்போது பப்ளிக் வைஃபை தான் நம்ம போய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணா கூட ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாட்டோ இல்லை ஒரு ஃபோன் வருது, இல்லை ஒரு பாட்டை மாத்துறீங்க, இல்லை ஒரு பாட்டை கட் பண்றீங்க, ஒரு பாட்டை பாஸ் பண்றீங்க, ஒரு பர்சன் கால் பண்றீங்க, எல்லாத்தையுமே அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மூலமாவே நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். கரெக்ட் தானே? அதுவே ஃபோனையே டச் பண்ணாம வெறும் அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லேயே அக்சஸ் பண்றீங்க. அந்த இடத்துல ஒரு ஹேக்கிங் அப்படிங்கிற விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதுவே ஒரு ஹேக்கிங் ப்ராசஸ் தான். ஸோ ஒரு ப்ளூடூத் ஆன் ஆயிருந்தா கூட உங்களோட டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்க வைஃபை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த வைஃபை சர்க்கிள்குள்ள ஏதாவது ஹேக்கர் இருக்காங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை அந்த சர்க்கிள்குள்ள இருக்கும்போது அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளூடூத் அப்படிங்கும்போது வைஃபை மாதிரி இல்லாம கொஞ்சம் அந்த சர்க்கிள் குட்டியாகுது. ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் அப்படிங்கும்போது அந்த ப்ளூடூத் சர்க்கிள் கிடைக்கிற ரேஞ்சுக்குள்ள ஹேக்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை எடுக்க முடியும். இன்டர்நெட்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உலகத்துல எங்க இருந்தாலுமே உங்களோட அக்சஸ் எடுக்க முடியும். சிம்பிளா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா உங்களோட டேட்டாவை, உங்களோட டிவைஸை ஹேக் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் உங்களோட டேட்டா சேஃபா இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தேவையில்லாத நேரத்தில் ப்ளூடூத் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறத தவிர்த்துருங்க. ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியே வச்சுட்டு இருப்பானுங்கல்ல, அவனுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பீப்பிள் டெஸ்க் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?